இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறீங்க அப்படின்னா, கிரேடியோ வச்சு எப்படி டிப்ளாய்மென்ட் பண்ணலாம்? கிரேடியோ அப்படின்ற லைப்ரரி வச்சு எப்படி டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். கிரேடியோன்றது நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கல்ல. ஸோ இந்த ஒரு யூஐ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன ஆச்சு? ஜென்ரேட் ஆச்சா? ஸோ சேம் அதே மாதிரி தான். நீங்க வந்து கிரேடியோ அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல ஆக்சுவலி இது எல்லாமே ஃபோல்டர் நேம்ஸ். நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, கிரேடியோ அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபோல்டர் நேம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். செகண்ட் திங், உங்களோட ரெக்கமெண்ட்ஸ் என்னென்ன, உங்களுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் வேணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரேடியோ, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பைப்லைன், டார்ச் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், கொடுத்துட்டு தென் வந்து சாம்பிள் டாட் பைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து பைப்லைன் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்எல்எம் மாடல் வந்து GPT-2 வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த டெஃப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்டை வந்து எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜென்ரேட் ஆகும். டூ சாம்பிள் ரேண்டம்னஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜென்ரேட் டெக்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸோ இந்த பாத் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு இது இருக்காது. ஸோ டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் வந்து கொடுக்கணும். சரியா? நியூ டெர்மினல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். பவர் ஷெல் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே போயிட்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்கும். நீங்கள் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் டேரெக்டாக நம்ம இதிலேயே வந்து வியூ பண்ணலாம். சரியா? கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஷோ ஆகுதா? ஸோ இப்போ பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சி டிரைவில் ஸோ நான் டேட்டா சயின்ஸ் ஃபோல்டரில் ப்ராஜெக்ட்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த பாத்தை வந்து எதில் கொடுக்கணும்னா கிரேடியோன்னு இருக்கா. அப்போ நான் சிடி ஸ்பேஸ் கிரேடியோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிரேடியோ ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் யாருக்குள்ள இருக்கேன், கிரேடியோ ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். ஓகேவா? கிரேடியோ ஃபோல்டர்ல நான் இப்போ யாரை ரன் பண்ண போறேன்னா ரெக்கமெண்ட் டாட் டெக்ஸ்ட். ஸோ அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் -r ரெக்கமெண்ட். ஆக்சுவலி அதில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். நீங்கள் மாற்றி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். சரியா? இன்கேஸ் எரர் வந்தது அப்படின்னா சாட்ஜிபில கேளுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரியா? TXT அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து என்ன, ஆக்சுவலி இதோட மீனிங் என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிப் இன்ஸ்டால் கிரேடியோ, பிப் இன்ஸ்டால் நம்பை, பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் ஏன் -r கொடுத்துருக்கேன்னா -rனா ரீடுன்னு அர்த்தம். அதாவது இந்த ரெக்கமெண்ட் டாட் டெக்ஸ்ட் ஒன்னொன்னையும் ரீட் பண்ணும். என்ன அர்த்தம்னா பிப் இன்ஸ்டால் கிரேடியோ, பிப் இன்ஸ்டால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பிப் இன்ஸ்டால் பைப்லைன், பிப் இன்ஸ்டால் டார்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை. இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால வந்து ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மெசேஜ் வந்து ஷோ ஆயிருக்கு. சரியா? இப்போ அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். இந்த சாம்பிள் டாட் பை வந்து நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறதுனால முன்னாடி பைத்தான் கொடுத்துட்டு ஸோ என்ன ஃபைலில் ரன் பண்ண போறீங்களோ அதோட நேம் சாம்பிள் டாட் py. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன டிப்ளாய்மெண்ட்டா. சேம் அதே தான். உங்களுக்கு URL வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் கோடிங் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இன்டென்டேஷன்லாம் வச்சானா பர்ஃபெக்டாக இன்டென்டேஷன் கொடுக்கணும். கோலன் வச்சானா கோலன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே ஸ்மால் லோவர் கேஸில் யூஸ் பண்ணா அப்படின்னா நீங்கள் லோவர் கேஸில் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. புரியுதா? இந்த கோடிங்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது கூடுற வரைக்கும் ChatGPT-ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ChatGPT-ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் டவுட்ஸ் இருந்தா. ஓகே ஓகே, நீங்க அப்படிதான் பண்ணுவீங்களா? அப்படிதான் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நான் வந்து URL எடுத்துட்டேன். இதில் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த UI வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், இன்புட் பாக்ஸும் அவுட்புட் பாக்ஸும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் AI அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம்.
சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த ப்ராம்ப்ட்ல வந்து என்ன பண்றீங்க, உங்களோட இன்புட் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். எங்கே அப்படின்னா உங்களோட அவுட்புட்டில். ஸோ இங்கே உங்கள் டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ சிஸ்டமை பொறுத்து இது ரன் ஆகும். இன்கேஸ் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக வந்து லோட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். சரியா? இங்கே பாருங்க ஏஐ அப்படின்னா வந்து என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஏஐ பற்றி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கான். அண்ட் சேம் அதே தான். இந்த யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அதில் வந்து ரன் பண்ணிக்கலாம். சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட்டு இன்புட் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்க, அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக தான் வருது. டைட்டில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஜென்ரேட்டாக இருக்கும். நீங்கள் லான்ச் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லான்ச் ஆகும். சரியா? ஓகேவா? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். எல்லாருமே வந்து கிரேடியோ அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. கிரேடியோ இதை இப்போ லிசன் பண்ணுங்க, நீங்கள் அப்புறம் சர்ச் பண்ணுவீங்களாமா. கிரேடியோ யூஐ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கிரேடியோ யூஐ வந்து கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வரும். சரியா? இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இமேஜ் ஸ்லைடர் வேணுமா, கேலரி வேணுமா, இப்போ நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, டேட்டு, ட்ராப் டவுனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் இதுக்குள்ள இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கோடிங் வந்து வரும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து கோட் பண்ணணும். இன்னும் நிறையா இருக்குது கைஸ். உங்களுக்கு சாட் ஸ்ட்ரீமிங் வேணுமா, இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போது இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ கிளிக் மீ கொடுக்கறது, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். கிரெடியோலேயே நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பாக்ஸஸ் வேணும், ஃபைல் ஆக்சஸ் பண்றது, அதாவது ஒரு ஃபைலை வந்து நீங்க இன்புட்டா அவுட்புட்டா வாங்குறது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் ஆஃப் கோட் தான். நீங்க ஜஸ்ட் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிரேடியோஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், கோடிங்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு மினி கால்குலேட்டரு. ஸோ இந்த கோட் வச்சு ஒரு கால்குலேட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காம பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஆல்ரெடி வச்சிருக்காங்க காய்ஸ் ரெடிமேடா. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா போதும், யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு கான்செப்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரெண்டு தான். ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் sample.py மட்டும் கோடிங் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன கமெண்ட் லைன் ரன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து சிடி கிரேடியோ அப்படின்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பாத்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ என்னோட பாத்து வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. அப்போ பிப் இன்ஸ்டால் -r ரெக்கமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் கொடுத்தனா எனக்கு பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். தென் பைத்தான் ஸ்பேஸ் sample.py அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இந்த கிரேடியோவில் அவ்வளோதான் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா?